He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். கனமழை காரணமாக தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்தன. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடியில் கடந்த 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் கனமழை பெய்த காரணத்தால் மாநகராட்சி உட்பட்ட சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. ஒட்டுமொத்தமாக 8 சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது அனைத்து சாலைகளும் சரி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று ஏரல் பாலம் சேதமானதால் அந்த பகுதியில் மட்டும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் செல்லும் வகையில் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டுள்ளது. குளங்களில் உடைப்பு ஏற்படவில்லை என்றும் 80க்கும் மேற்பட்ட குளங்கள் முழுவதுமாக நிரம்பியுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இது தவிர மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 220 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும், ஒரு மாடு, 41 ஆடுகள் மற்றும் 10,000 கோழிகள் வெள்ளத்தில் உயிரிழந்ததாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார். இதேபோல் தென்காசி மாவட்டத்திலும் கனமழை காரணமாக 2 குளங்கள் மற்றும் 18 கால்வாய்கள் உடைப்பு ஏற்பட்டு பின்னர் அவை சரி செய்யப்பட்டுள்ளன. 42 மின் கம்பங்கள் சேதமடைந்த நிலையில் அவற்றில் 22 மின் கம்பங்கள் சரி செய்யப்பட்டுள்ளன. மேலும் 20 மின்கம்பங்கள் வயல்வெளிகளுக்குள் உள்ளதால் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாவட்ட மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் சேதத்தை பொறுத்தவரை 2248 ஹெக்டேர் நெற்பயிர்கள், 13,278 ஹெக்டேர் மக்காச்சோளம் பயிர்களும் சேதமடைந்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. இது தவிர மாவட்டத்தில் உள்ள 252 குளங்கள் முழுமையாக நிரம்பியுள்ளன. புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ராஜன் மற்றும் தென்காசியிலிருந்து செய்தியாளர் சுந்தர மகேஷ். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.